நம்ம வீட்டில் போடுற தயிர் புளிக்காமையும் கெட்டியமாகவும் இருக்கிறதுக்கும் நம்ம செய்கிற தேங்காய் சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பொருளை சேருங்க. நம்ம தயிர் போடும்போது பால் கை பொறுக்கும் சூட்டில் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் தயிர் போடும்போது உங்கள் கைகளால் தயிரை எடுத்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது பால் தயிர் ஆகும்போது நல்ல கெட்டியமாகவும் மேலே தண்ணி இல்லாமையும் இருக்கும். அப்போ நீங்கள் போட போகும்போது அது கூட இந்த தேங்காய் துண்டுகள் ஒரு 4-5 அதுக்குள்ளரையே போட்டு ஊற்றி வைக்கும்போது தயிர் பொறையானதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்க மறந்தாலும் புளிக்காமல் இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிரை நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கலந்து போடுறதோட உங்கள் கைகளால் எடுத்து கலந்து போடும்போது ரொம்ப நல்லா பொறையாகும். நடுவில் கொஞ்சோண்டு தயிர் எடுத்து சென்டரில் போட்டுருங்க. ஆனால் அதை கலக்காதீங்க. இப்படி செய்யும்போது தயிர் சூப்பராக பொறையாகும். தேங்காய் சாதம் வழக்கத்தோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் சாதம் செய்கிற மெத்தட் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்காய் சாதம் சாப்பிட்றதுக்கு பேக் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னா நல்லா தேங்காவை வதக்கி சாப்பாடை கிளறி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அப்போவே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காய் சாதம் கிளறி எடுத்ததுக்கப்புறம் இந்த பச்சை தேங்காயும் கூட அதில் மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கடைசியாக கிண்டி எடுத்து சாப்பிடும்போது அந்த நெய் சுவையும் பச்சை தேங்காய் கடிப்படுறதும் நம்மளுடைய தேங்காய் சாதத்தோட சுவை அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.